உன் கண்ணில் தெரிகின்ற அந்த சோகமும், உன் வார்த்தையில் காணப்படுகின்ற அந்த சோர்வும், உன் நடையில் இருக்கின்ற அந்த தளர்வும், இவை யாவும் முடிவடைய போகின்றது. இன்னும் சிறிது நேரத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை தேடி வரும். நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கக்கூடிய அளவிற்கு. இது சாய்பாபாவின் வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாசலை திறப்பதற்கான வாக்கு. ஒரு நிமிடத்தில் உன் வாழ்க்கை மாறும். அந்த ஒரு நிமிடம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் வராமல் போகாது. இன்றைய தினத்திலேயே அந்த நிமிடம் உனக்காக வரப்போகின்றது. ஏன் இத்தனை நாள் இந்த சந்தோஷம் தாமதமானது? அந்த தாமதம் ஒரு சோதனை, அது ஒரு தகுதிக்கான சோதனை. நீ எதிர்பார்த்ததை விட சிறந்த விஷயம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அல்லவா? அதற்கான முன்னோட்டம்தான். தாமதிக்கலாம், ஆனால் நான் மறுக்க மாட்டேன் என்பதை தெரிந்து கொள். துன்பம் ஒரு நடுக்கடல், ஆனால் சந்தோஷம் ஒரு கரை. துன்பம் வந்துவிட்டால் நம்முள் பலவீனத்தை காண்கின்றோம், ஆனால் அந்த கணங்களில் பாபா நம்மை விட்டுவிட மாட்டார் என்கின்ற நம்பிக்கையை கட்டிக்கொண்டு கடத்திக்கொண்டு ஒரு புது பரிசாக சந்தோஷத்தை நோக்கி செல்ல வேண்டும். நமக்கு வேண்டியதை மட்டுமல்ல, நம்மால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷத்தை பாபா தருவார் என்ற நம்பிக்கை வேண்டும். துன்பம் நீங்கும், அமைதி பெருகும், மனம் மலரும், வாழ்க்கை வளரும். இந்த நம்பிக்கை ஒன்று இத்தனையையும் செய்யும். ஒரு யுகத்தினுடைய தூய ஒளி வசீகரமான பார்வையோடு உன்னை நோக்கி உன் பக்கத்தில் வந்து உன் மனதை துடைக்கக்கூடிய சக்தியாக, உன் வாழ்வின் மர்மங்களை எட்டி பார்க்கக்கூடிய பேரருளாக இருக்கப் போகின்றது. நீ சற்றும் பார்க்காத ஒரு செய்தி உன்னை தேடி வரும். நினைக்காத ஒரு ஆசை நிறைவேறும். நீ பிரார்த்தித்ததையும் விட மிகப்பெரிய பரிசு அது உனக்கு கிடைக்கப் போகின்றது. மகிழ்ச்சியில் துள்ள போகின்ற நேரம். நீ சந்தித்த எல்லா கஷ்டங்களும் உன்னை அமைதிதான் படுத்தியது, மென்மையாக மாற்றியது, வலிமையாக உருவாக்கியது. தோல்விகள் அல்ல, தற்காலிக சோதனைக்கு உள்ளானவை. ஆனால் உன் கனவை யாரும் நசுக்கிவிட முடியாது. உன் முயற்சியை யாரும் வீணடிக்க முடியாது. உன்னை வெறுத்தவர்கள் எல்லாம் நாளை உன்னை வணங்கக்கூடிய நிலை உனக்கு ஏற்படும். அதனால் பயமே வேண்டாம். என் அன்பு குழந்தையாகிய நீ உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தான் காண்பாய். எப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனம் இந்த பாபாவை நினைத்து வணங்க தொடங்குகின்றதோ அப்பொழுது எல்லாம் உன் வாழ்விற்கான புது மாற்றங்களை நீ பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றாய். சோர்வும் ஒரு அடையாளம்தான். நீ சோர்ந்திருக்கின்றாய் என்றால் நீ எதிர்பார்த்திருக்கின்றாய் என்பதற்கான சாட்சி. நீ அழுகின்றாய் என்றால் உன்னுடைய இதயம் இன்னும் உயிருள்ளதற்கான அடையாளம். இந்த இதயம் இன்னும் நம்பிக்கையை தாங்கிக் கொண்டிருப்பதற்கான ஒரு அங்கீகாரம். உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்படாதே. தேவைகள் புரிந்து கொள்ளப்படுவதில்லை, அவைகள் நிறைவேற்றப்படும். நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று உன்னுடைய வேண்டுதல்களை என்னை நோக்கி வைத்து விட்டாய். இன்றைய இருள் நாளை வெளிச்சத்திற்கான பின்னணிதான். ஒரு புயலுக்கு பிறகு வானவில் தோன்றுகின்றதல்லவா? ஒரு இருட்டுக்கு பிறகு சந்திரனுடைய ஒளி தோன்றுகின்றதல்லவா? அப்படிதான் உன் துன்பத்திற்கு பின்னும் இன்பம் தோன்றும். பாபா உன்னோடு இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய உள்ளங்கையில் அருளை எழுதிவிட்டேன். உன் வாழ்விற்கான மாற்றம் உன்னுடைய பாதையில் வந்துவிட்டது. கண்ணீரால் எழுதப்பட்ட வரிகள் இப்பொழுது சிரிப்பால் அழிக்கப்படும். கண்ணீரால் எழுதப்பட்ட வரிகள் எல்லாம் சிரிப்பால் அழிக்கப்படும். இனி கண்ணீருக்கு இடம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில். இரக்கம் கொள்ளும் நாயகனாக நான் உன் வாழ்க்கையில் செயல்பட்டு விட்டேன். மகிழ்ச்சியில் கொஞ்ச நேரத்தில் துள்ளி குதிப்பாய். உன் மனதில் நிம்மதியை நீ உணருவாய். உன்னால் நிச்சயம் அனைத்தும் முடியும் என்று நம்பு. நல்லது நடக்கும்.